அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்தில் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொண்டோம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், வார்த்தையின் நியாய தீர்ப்பை குறித்து இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் பேசுகிறார். நெகேமியாவினுடைய அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு மக்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனபடியினால் பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியாக அங்கே மல்கியா தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பதில் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையாக இங்கே மல்கியா ஒரு விவாத காரியத்தை முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன், அன்பு காட்டினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மக்கள் கேட்கின்றார்கள், எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். நமக்கே தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையாய் நேசித்தார், எத்தனையாய் அன்பு காட்டினார், அவர்களுக்கு எப்படியாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார், எப்படியெல்லாம் வெற்றி கொடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி எங்களை சிநேகித்தீர்? எண்ணிலடங்காத வழிகளில் அவர் சிநேகித்ததை நாமே கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ தேவன் அதற்கு பதில் சொல்லுகிற காரியங்கள் ஒரு முரண்பாடு போல நமக்கு தோன்றுகிறது, புரியாதது போல தோன்றுகிறது. நான் யாக்கோபை நேசித்ததற்கு அடையாளம் ஏசாவை வெறுத்தது என்று கூறுகிறார். இதென்ன விபரீதமான ஒரு பதிலாக இருக்கிறது? ஒருவரை வெறுப்பது இன்னொருவரை நேசிப்பதற்கு அடையாளமா? இதில் என்ன நீதி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கூட கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனிடத்தில் பட்சபாதம் காணப்படுகிறதோ என்று சொல்லி நமக்கு நினைக்க தோன்றும். இங்கே ஆதியாகம புத்தகத்தில் எங்கும் ஏசாவை தேவன் வெறுத்தார் என்று சொல்லி எங்கேயுமே எழுதப்படவில்லை. ஏசாவே வெறுக்கப்படக்கூடியவராக அவர் நடந்து கொண்டார். அதனால் வெறுப்புக்குள்ளானவராக அவர் மாறிப்போனார். ஆனால் யாக்கோபோ தேவ அன்பு தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது அதனை அருமையாக அவர் பிடித்து கொண்டதை பார்க்கிறோம். அவர் அங்கே பிரயாணப்பட்டு செல்லுகிற நேரத்தில் அவருடைய தங்குகிற இடத்துல ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது ஆண்டவரை அவர் தெரிந்து கொண்டதை குறித்து நாம் கற்றிருக்கிறோம். ஆனால் மல்கியா வைக்கக்கூடிய விவாதம் அது கூட இல்லை. அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறார்னா, இஸ்ரவேலரை துன்புறுத்திய ஏசா வழிமரபினர் தண்டிக்கப்படுவார்கள் என்பதே அவருடைய வாதம். இங்கு ஏசா யாக்கோபு ஆகிய பெயர்கள் அந்த குலத்தினரையே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏசாவின் வம்சம், யாக்கோபின் வம்சம். யாக்கோபின் வம்சம்தான் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏசாவின் வம்சத்தினர் ஏதோமியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். யாக்கோபே, அதாவது யாக்கோபினுடைய வழிமரபினராகிய இஸ்ரவேலரை உங்களை நான் நேசிப்பதற்கு அடையாளம் உங்கள் உறவினராகிய ஏசா, அதாவது ஏதோமியன் நொறுக்கப்படுவது அல்லவோ என்பதுதான் தேவனுடைய கூற்றாக இங்கே காணப்படுகிறது. தேவன் இஸ்ரவேலரை நேசித்ததினால் அவர்களை ஒடுக்கினவர்களை ஆண்டவர் அடித்தார், இடித்தார், நொறுக்கினார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் எப்பொழுதுமே பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவர் என்றைக்குமே உண்மை உடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். மோசேயினுடைய வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம். அவனுடைய சொந்த சகோதரி அவனுக்கு விரோதமாக பேசின பொழுது அவளும் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அத்தனை நேசிக்கிறவர்களுக்கு பராமரிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு அருமையாக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் மற்றும் ஒபதியா அந்த ஒரு அதிகாரம் முழுவதிலும் ஏசா வம்சத்தினர் அல்லது ஏதோமியர் இஸ்ரவேலருக்கு எத்தனையாய் அவர்கள் கொடுமை செய்தார்கள், எத்தனையாய் ஒடுக்கினார்கள், எத்தனையாய் வழி சந்துகளில் நின்று கொண்டு சகோதரனை அத்தனை கொடுமைப்படுத்தினார்கள் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு தெரியும் ஆண்டவர் யாக்கோபை நேசித்ததற்கு காரணம் என்ன. ஏசா இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினால்தான்
ஆண்டவர் வெறுத்தார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக மாறும்பொழுது உலகம் நம்மை பகைக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. அந்த உலகம் நம்மை பகைத்து நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் தானாகவே ஆண்டவருடைய வெறுப்புக்குள்ளாக அவர்கள் மாற்றப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே வெறுத்தேன் என்று ஏசாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறது. ஏதோம் தேசம் முழுமையும் குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் தேவன் எல்லா மனிதரையும் அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லித்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதுதான் பிரச்சனை. அன்பில்லாமல் தன்னுடைய சகோதரனை பகைக்க ஆரம்பித்த ஏதோம் வம்சத்தார் ஆண்டவரின் வெறுப்புக்கு உள்ளானதைத்தான் இங்கே மல்கியா எடுத்து பேசுகிறாரே ஒழிய தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்பதை காட்டுவதற்காக அல்ல. முழு உலகத்தின் மேலும் ஆண்டவர் கரிசனை பரிதாபம் கொண்டிருக்கிறார். யாராயிருந்தாலும் ஒருவன் பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்தால் தேவன் அவனை ரட்சித்து அவனை சொந்த பிள்ளையாக ஆண்டவர் மாற்றுகிறார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:17 பின்பகுதியிலையும் தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் பேசுகிறார். உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் கெட்டுப்போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. அவர்களுடைய பாவங்களே தேவன் அவர்களை வெறுப்பதற்கு காரணமாக அது மாறக்கூடியதாய் மாறிவிடுகிறது. வசனம் 14 பாழானவைகளை நாங்கள் திரும்ப கட்டுவோன்னு சொல்லி அவங்க பெருமையாக தங்களுடைய சுய பெருமையை நம்பி சுய பலத்தை நம்பி தேவ சித்தத்தை குறித்து அறியாமல் அவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து இங்கே மல்கியா குறிப்பிடுகிறார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்று சொல்லுகிறார். அத்தனையாக துன்மார்க்கமாக ஏசாவின் வம்சத்தினர் ஏதோமியர் வாழ்ந்தபடியினால கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று சொல்லப்படுவார்கள். என்றைக்கும் ஆண்டவர் அத்தனையாக தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டு சாத்தானுக்கு கைகொட்டுகிற எவர் மேலும் தேவனுடைய கோபம் இறங்கக்கூடியதாக இருக்கிறது என்கிறதைத்தான் இங்கே இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரமாக ஆண்டவர் பேசுகிறார். உன்னிடத்தில் அன்பு காட்டினதற்கு காரணம் நான் உன்னை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால நீ உலகத்தான் அல்லாதபடியினால உலகம் உன்னை பகைக்கிறது. அது உன்னை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை பகைத்ததென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறாரே. ஆகவே இன்றைக்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தின் மக்கள், அதாவது துன்மார்க்கத்தின் எல்லையில் வாழ்கிற மக்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத மக்கள், ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற ஜனங்களை அவர்கள் பகைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு பின்பாக இருந்து இயக்குகிற சத்ருவினால அவர்கள் தேவனுடைய ஜனங்களை பகைக்கும் பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிநேகிக்கிறபடியினால அவரை வெறுக்கிற ஜனங்களின் மேலே தேவனுடைய கோபம் இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த பகுதியானது நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 14:21 இயேசு சொல்லுகிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அதே போல் யோவான் 17:14 நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைக்கிறது என்று சொல்லுகிறார். 1 யோவான் 3:1-2 யோவான் எழுதுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். இன்றைக்கி நம்மளை பிள்ளைன்னு அழைக்கிற அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறவர்களாக பாவத்தை அறிக்கையிட்டு
பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால், அந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் என்னை பார்த்து பிள்ளை என்று சொல்லுகிறார். அது எவ்வளோ பெரிதென்று பாருங்கள் என்று யோவான் சொல்லுகிறார். உலகம் அவரை அறியாதபடியினால தான் நம்மை அறியலை. இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதம் இருப்போம் என்று நாம் அறியோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்கிற காரியத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லி இங்கே யோவான் முடிக்கிறதை பார்க்கிறோம். அவர் வெளிப்படும் பொழுது அவரை நாம் தரிசிக்கணும்ல, அதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி யோவான் எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளின் மேலே தேவனுடைய கோபாக்கினை இறங்குகிற துன்மார்க்கத்தின் எல்லையாக வாழ்கிற அவிசுவாசிகள் என்றைக்கும் பொறாமைப்படுகிறவர்களாக இருப்பார்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்கு அடையாளமாக அவருடைய கோபம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் மேல் இறங்குகிறபடினாலே அதை தேவன் வெறுத்தார் என்றே தீர்ப்பு எழுதக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் கெட்டுப்போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. ஆகவே நம்மை பகைக்கிறவர்களுக்காக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நம்முடைய பாவங்களே நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை சரி செய்யும் பொழுது தேவனுடைய நேசத்தை முழுமையாக பெற்று நாம் வாழ முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா.